நாளைக்கு எவ்வளவு வீடு கொடுத்தோம், 2012 ஒரு நாளைக்கு எத்தனை வீடு கொடுத்தோம், ஒரு 2011 எவ்வளவு கொடுத்தோம் கணக்கு எடுத்து பாருங்க. 2014 இருந்து எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்றது தெரிய வரும். 2014 இருந்து இன்க்ரீஸ், செவரல் டைம்ஸ் இன்க்ரீஸ், மெனிஃபோல்ட். இன்னைக்கு 11,000 பேருக்கு எவ்ரி டே கொடுக்குறோம். 2014 வரைக்கும் இந்தியாவில் இருந்த ஃபங்க்ஷனல் ஏர்போர்ட்ஸ் 70க்கும் கீழ். ஃபங்க்ஷனல் ஏர்போர்ட்ஸ் பல ஏர்போர்ட் விமான தளம் மாத்திரம் இருக்கும். உதாரணமா தஞ்சாவூர் போனீங்கன்னா அங்கே ஒரு விமான தளம் இருக்கும், டெட், இயங்காது, எல்லாம் க்ளோஸ் பண்ணி போயிட்டான். சேலத்தில் அப்படிதான் இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த மாதிரி சின்ன சின்ன டைனி ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டாலும் கூட 70க்கும் கீழே தான். 70 வருஷமா இந்தியாவின் விமான தளங்கள் 70க்கும் கீழே. 10 வருஷத்துல இன்னைக்கு 145 விமான தளங்கள் இந்தியாவில் இருக்கு. தெரிஞ்சுக்கங்க, 145 விமான தளங்கள், மோர் தென் 100% இன்க்ரீஸ். அதே 70 வருஷத்தை விட இந்த 10 வருஷம் அதிகமா இருக்கு. 70 வருஷம் காங்கிரஸ் இருந்ததுக்கு 10 வருஷம் நரேந்திர மோடி இருக்காருங்க, அதான் வித்தியாசம். மோடி இருக்காரு. அப்ப நரேந்திர மோடி கவர்னன்ஸ்ல என்ன சிறப்பு? ஒதுக்குறது எவ்வளவுன்னு யோசிக்காத முதல் அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம். மக்கள் வரிப்பணம் 100 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு போகணும், கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வரணும், நேரடியாக நம்ம ராணுவத்துக்கு போகணும், கல்விக்கு வரணும், மருத்துவத்துக்கு வரணும், நேரடியாக அது ரோடா வரணும், ரயில்வே ட்ராக்கா வரணும், ஃபிளைட்டா வரணும், ஏர்போர்ட்டில் ஏரோட்ராமா வரணும், ஹார்பரா வரணும். இதுதான் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ இது எப்படி வளரும்னு யோசிப்பாங்க. இப்போ நாமளும் இன்டர்னல் பாரோயிங் பண்றோம், டொமஸ்டிக் பாரோயிங் பண்றோம். வாங்குற கடன் நீங்க யோசிச்சு பாருங்க சார். திமுகவோட தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கிறார் எடப்பாடி. திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கு. ஒவ்வொரு தமிழன் தலையிலும் 1,25,000 ரூபாய் கடன் இருக்கு. திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கு. நாங்கள் வந்தால் இந்த கடன் சுமையை குறைப்போம், தமிழனை கடனாளியாக ஆக்க விட மாட்டோம். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கிறார் ஐயா ஸ்டாலின். இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன் 8.5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடிக்கே ஒவ்வொருத்தருக்கும் 1.25 லட்சம் கடன் இருக்குன்னா 8 லட்சம் கோடிக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு. இப்போ இந்த 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கல்ல, இதெல்லாம் அரசு திட்டங்களுக்காக வாங்கினதா? இந்த 3 லட்சம் கோடி திமுக அரசாங்கம் வந்து கடன் பெற்ற தொகையில நீங்க கீழே இருந்து மேல வரைக்கும் 30% கணக்கு பண்ணீங்கன்னா எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. 3 லட்சத்துல 3 லட்சம் கோடியில 30% எவ்வளவு ஆச்சு? 90,000 கோடி போயிட்டு கான். புடிச்ச தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாரும் போச்சு. அந்த பணம் தானங்க ரோடு போடுறேங்கிறான், அந்த பணத்துல தான் தண்ணி கொடுக்குறேங்கிறான், அந்த பணத்துல தான் நான் ஸ்கூலுக்கு பில்டிங் கட்டி தர்றேங்கிறான். 3 லட்சம் கடன் வாங்கி உனக்கு தான் கொடுத்தேங்கிறான். கடன் வாங்கி கொடுத்த பணம் ஏன் கடன் வாங்கினா? இப்போ ஏன் கடன் வாங்கினாங்க? 3 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா ஒதுக்குறது தான். எங்கே போச்சு? அப்போ மத்திய அரசு ஆடிட் பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்க மத்திய அரசுடைய பட்ஜெட் ஆடிட் பண்ணுங்க. அவங்க கிரியேட் பண்ணிருக்கிற நேஷனல் அசெட்ஸ் ஆடிட் பண்ணுங்க. மாநில அரசு கிரியேட் பண்ணிருக்கிற அசெட்ஸ் என்ன ஆடிட் பண்ணுங்க. ஏன் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னா, மறுபடியும் சொல்றேன், இங்க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார், அங்க நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கிறார். அதனாலதான் வித்தியாசம். அமைச்சர், ஒரு பிரதம அமைச்சர் மேல 10 வருஷமா ஒரு ஊழல் புகார் உண்டா, குற்றச்சாட்டு உண்டா? ஆதாரங்களோடு நிரூபிக்கிறது அப்புறம். குற்றச்சாட்டாவது உண்டா? ஆதாரமே இல்லாமல் கூட பிரதமர் அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், ஏதாவது குற்றச்சாட்டு உண்டா? மன்மோகன் சிங் மேல இருந்தது, அதுக்கு முன்னால வந்த பிரதமர் மேல இருந்தது. ராஜீவ் காந்தி போஃபர்ஸ் பிரச்சனையில ஆட்சியவே இழந்தாரு, திறந்தாரு. இந்திரா காந்தி மேல, அம்மா மேல இல்லாத ஊழல் குற்றச்சாட்டே இல்லை. அந்த அம்மா மேல ஊழல் குற்றச்சாட்டு வர 3-4 குற்றச்சாட்டு வரும்போது அவங்க அற்புதமா ஒரு திருவாய் மலர்ந்து அருள்னாங்க. என்ன அருள்னாங்க தெரியுமா? கரப்ஷன் இஸ் எ குளோபல் பினாமினா. ஊழல் என்பது உலகமெல்லாம் இருக்கு, என்கிட்ட மட்டுமா இருக்கு, உலகமெல்லாம் இருக்குன்னு ஒரு திருவாய் மலர்ந்து அருளிய ஒரு பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார். ஊழல் உலகமெல்லாம் தான் இருக்கு. ஊழல் உலகமெல்லாம் இருக்கலாம், நரேந்திர மோடிட்ட இல்லை என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறோம். உலகத்தில் எங்கேயும் ஊழல் இருக்கலாம், மோடிட்ட இல்லை. மோடி கவர்மெண்ட்ல இல்லை. மோடி அவர்கள் மீது மாத்திரம் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை என்பது அல்ல செய்தி. மோடி அமைச்சரவையில் இருக்கும் எந்த அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு. அதனாலதான் நம்ம நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய அம்மா நிர்மலா சீதாராமன் கேட்கிறாங்க ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூல,
சொல்லுங்க, காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனை பேர் அமைச்சர்கள் போன் போட்டு வங்கி மேலாளர்களுக்கு, வங்கி அதிகாரிகளுக்கு, நான் ஒரு ஆள் அனுப்புவேன், கடன் கொடு, அவன் கடனை கட்ட மாட்டான், வசூல் பண்ணாத, அதை என்பிஏல கொண்டு போ, பேட் டெட்டில் வை, வெய்வ் பண்ணு, ரைட் ஆஃப் பண்ணு, எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு? இன்னைக்கு சொல்லுங்க, பிஜேபி ஆட்சியில் ஒரு அமைச்சர், ஒரு அதிகாரி எங்கேயாவது வங்கியினுடைய செயல்பாடுகளில் தலையிட்டு, குறுக்கிட்டு அரசியல் தலையீடு இருக்கா கேட்குறாங்க? இல்லை. அதனால வங்கிகள் சுதந்திரமாக செயல்படுது, அதனால நிதி நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்படுது. ஒரு காலத்தில் இந்தியானால மின் பற்றாக்குறை, எல்லா ஸ்டேட்டுமே எக்ஸப்ட் மகாராஷ்டிரா, குஜராத் மாதிரி சில மாநிலங்கள் தவிர ஒட்டுமொத்த தேசத்திலே மின் பற்றாக்குறை தான். தமிழ்நாடுலாம் கேட்கவே வேண்டாம். அப்போ ஆற்காடு வீராசாமி தான் தமிழ்நாட்டுடைய மின்துறை அமைச்சராக இருந்தார். அவர் ஒருத்தர்னாலே ஆட்சி போச்சு, கருணாநிதி ஆட்சி. ஆற்காடு வீராசாமினாலே ஆட்சி போச்சு. ஒரு தடவை நான் திருவண்ணாமலையில் இப்போ கருணாநிதி ஆட்சி இருந்தப்போ மின் பற்றாக்குறை இருந்து அடிக்கடி கரண்ட் கட்டு இருந்தப்போ திருவண்ணாமலையில் இருந்த அந்த ரமணாசிரமத்தில் இருந்தேன். அப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வெளிநாட்டிலேருந்து வந்த டூரிஸ்ட், ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு 4-5 பேர் உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோ ஆல்பம் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்தவங்க திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. நைட்டில் ஒரு 7-8 மணி இருக்கும். கரண்ட் கட் ஆனவங்க அடுத்த நிமிஷம் தே பிகேம் பேனிக். ஓடு அலறிக்கிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டான். ஒரு 5 பேர் தான், ஆணு பெண்ணெல்லாம் சேர்ந்து அலறிக்கிட்டு ஓடி வந்துட்டான். அடுத்து ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வந்து வச்சுருக்கான். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, மூச்சு வாங்குறான், கஷ்டப்படுறான், உட்காந்து ஆசுவாசப்படுத்தி, என்னடா ஏன் இப்படி ஓடி வந்தேன்னா, இல்லை நாங்கள் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம், கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஜெர்மனிலலாம் கரண்ட் இந்த மாதிரி கட் ஆயிடுச்சுன்னா எர்த்குவாக் வரப்போகுதுன்னு அர்த்தம், இல்லை வேறு ஏதாவது டிசாஸ்டர் வரப்போகும்போது தான் அதை தெரிஞ்ச அரசாங்கம் உடனே கரண்ட்லாம் கட் பண்ணுன்னு அறிவிப்பு வருவாங்க. கரண்ட் கட் ஆனாலும் என்னமோ நடக்க போகுதுன்னு நினைப்போம். இங்கே நான் சொன்னேன், இங்கே எவ்ரிடே எர்த்குவாக் தான்டா, எவ்ரிடே டிசாஸ்டர். நீங்க அந்த திமுக ஆட்சியில தான் நீங்க எப்ப எல்லாம் மின் சப்ளை இருக்காது அப்படின்னு வழக்கமா பத்திரிகையில் செய்தி வரும். இன்றைக்கு காலை 10 மணி முதல் 12 மணி வரை உடுமலைப்பேட்டையில இந்தந்த பகுதிகளில் கரண்ட் சப்ளை இருக்காது, மின் வெட்டு அப்படின்னு செய்தி போடுவாங்க. அந்த திமுக ஆட்சியில தான் என்ன செய்தி போட்டாங்கன்னா, எப்பெல்லாம் கரண்ட் இருக்கும்னு செய்தி போட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. எப்ப கரண்ட் வரும் உங்க ஊருக்கு, மற்ற நேரத்தில் இருக்காது. இலவச மின்சாரம் விவசாயிக்கும்பா, போய் உட்காந்து இருக்க வேண்டியதான். இங்க நிறைய விவசாயிகள் இலவச மின்சாரம் பார்த்துப்பீங்க, வரவே வரக்கு இலவசம் தானா, ஆனா கரண்ட் வந்தா தானே இலவசம். அப்படி மின் பற்றாக்குறை. இன்னைக்கு எந்த ஸ்டேட்டுக்கு மின் பற்றாக்குறை சொல்லுங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறையா, கேரளாவில் மின் பற்றாக்குறையா? கிரிட் உருவாக்குனார் மோடி. தென்னிந்தியாவுக்கு நரேந்திர மோடி வர்ற வரைக்கும் கிரிட் கிடையாதுங்க. ஹிமாச்சல்ல ஹைடல் பவர் எடுப்பான், நீர் மின்சாரம். அங்கே நிறைய தண்ணி இருக்கு, மின்சாரம் இந்த ஊர்ல வச்சிருக்கிறீங்க, உடுமலையில் இருக்கு. அதை எவாக்குவேட் பண்றது அரசாங்கம் எவ்வளவு பணம் கேட்குதுன்னு நீங்களே சொல்லுங்க, அதிகாரிகள்